பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் எரேமியா 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு கடினமான அன்பு. இன்றையிலிருந்து நாம் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை தியானிக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு சின்ன முகவுரையை சொல்லிவிட்டு இந்த நாள் தியானத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் எழுதப்பட்ட போது தேசம் எப்படி இருந்ததென்றால், அந்த நாட்களில் அசீரிய தேசத்தினுடைய பலம் குறைந்து போனது. அதே நேரத்தில் பாபிலோனுடைய ஆட்சி வலு பெற்றது. அந்த நாட்களில் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லது யூதா தேசத்தினுடைய ஆவிக்குரிய தரம் மிக மிக குறைவாக காணப்பட்டது. அவர்கள் ஆண்டவருக்கு முன்பதாக துணிகரமான பாவங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் கடைசி 5 ராஜாக்கள், யூதா தேசத்தை ஆட்சி செய்த கடைசி 5 ராஜாக்கள் ஆட்சி செய்து வந்தார்கள். அந்த நாட்களில் ஆண்டவர் எரேமியா மூலமாக யூதா தேசத்திற்கு சொன்ன தீர்க்க தரிசனங்களை தான் இந்த புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ இவர்கள் சிறைப்பட்டு போவதற்கு முன்பதாக கடைசியாக தேசத்திற்கு ஆண்டவர் கொடுத்த தீர்க்கதரிசி தான் எரேமியா தீர்க்கதரிசி. அப்போ ஜனங்களுடைய இருதயத்தில் ஆண்டவருடைய செய்தியை அவர்கள் வரவேற்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையில் ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை எழுப்பினார். இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு கடினமான அன்பு. நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம், மென்மையான அன்பு. ஒரு தாயினுடைய அன்பை போல தேவனுடைய அன்பு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய அன்பினுடைய மறுபக்கம் என்னவென்றால் கடினமான அன்பு. அந்த கடினமான அன்பிலேயே அநேக வகைகள் இருக்கின்றன, அல்லது இந்த கடினமான அன்பின் வெளிப்பாடுகள் அநேக விதங்களில் காணப்படலாம். அதில் ஒரு விதம் என்னவென்றால் அன்போடு கூடிய கடிந்து கொள்ளுதல். இந்த நாளில் அந்த காரியத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். தேவன் எப்படி தன்னுடைய ஜனங்களை அன்போடு கடிந்து கொள்ளுகிறார் என்று தான் நாம் பார்க்க போகிறோம். எரேமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது அதனுடைய பின்பகுதியில் நாம் பார்க்கிறோம், ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். இப்போ ஆண்டவருடைய கடினமான அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் எரேமியாவை கடினமான ஒரு மனுஷனாக உருவாக்குகிறார். அதனால தான் இந்த இடத்துல சொல்லுகிறார், ஒரு இருப்பு தூணை போல உன்னை நான் உருவாக்குகிறேன். ஏனென்றால் ஒரு பயந்த சுபாவம் உள்ள அல்லது ஒரு பலவீனமான ஒரு மனிதனின் மூலமாக ஆண்டவருடைய கடினமான அன்பை என்ன பண்ண முடியாது, வெளிப்படுத்தவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் எரேமியாவை அழைத்த உடனேயே அவனை ஒரு கடினமான ஒரு மனிதனாகவே அல்லது ஒரு தீர்க்கதரிசியாகவே ஆண்டவர் உருவாக்குகிறார். இந்த நாளில் கூட ஒரு 5 விதங்களில் ஆண்டவர் அவருடைய கடினமான அன்பை வெளிப்படுத்துகிறார் அல்லது கடிந்து கொள்ளுகிறார் அன்போடு. அதைத்தான் எப்படி என்று நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி நாம் பார்க்கும்போது ஆண்டவர் ஜனங்களுக்கு அவர்களுடைய ஆதி அன்பை நினைவுபடுத்துகிறார். முதலாவதாக எப்படி அவர்கள் ஆண்டவரை நேசித்தார்கள் என்று அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், உன் இளவயதின் பக்தியையும் நேசத்தையும் நினைத்திருக்கிறேன். அப்போ உன் இளவயது, அந்த நாட்களில் உன்னை நான் தெரிந்து கொண்ட நேரத்தில் எவ்வளவு நீ என்மேல் பக்தியாக இருந்தாய், எவ்வளவு நீ என்மேல் நேசத்தோடு பாசத்தோடு நடந்து கொண்டாய் என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். அப்போ கடினமான அன்பினுடைய ஒரு பகுதி என்னவென்றால், ஜனங்கள் அன்பை விட்டு விலகி போகும்போது சரி அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கொள்ளட்டும் என்று விட்டுவிடாதபடிக்கு அவர்களுக்கு நேருக்கு நேராக நீ ஒரு நாள் எப்படி என்னை அன்பு கூர்ந்தாய் என்பதை எடுத்து காட்டுவதாகும். நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட
கடினமான அன்பை நாம் நம்முடைய உறவுகளில் காண்பிக்கும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார். ஒருவேளை நம்ம நினைப்போம் அன்பு என்று சொல்வது கடினமான வார்த்தைகளை பேசவே செய்யாது என்று. ஆனால் அப்படி அல்ல. அன்பினுடைய மறுபக்கம் கடினமான வார்த்தைகளை சொல்லி கூட அந்த உறவை நிலைக்க பண்ணுவது. இரண்டாவதாக, தேவன் அவர்களிடத்தில் காரணத்தை கேட்கிறார். நீங்கள் என்னை விட்டு தூரத்தில் போய் கொண்டு இருக்கிறீங்க, அதுக்கு என்ன காரணம்? நாம் நம்முடைய உறவுகளில் நாம் கேட்போம் அல்லவா, இதற்கு நான் காரணமாக இருக்கிறேனா, அல்லது நீங்கள் என்னை விட்டு விலகி போவதற்கு என்னிடத்தில் ஏதாவது குறைகள் இருக்கிறதா என்று நாம் கூட நம்ம உறவுகளில் நாம் கேட்போம். 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? அப்போ என்னிடத்தில் என்ன அநியாயத்தை இந்த ஜனங்கள் கண்டார்கள்? நான் என்ன தவறு பண்ணினேன்? இந்த ஜனங்களை நான் நேசித்தேன், அவர்களை ஆசீர்வதித்தேன், இந்த மாதிரி தானே நான் பண்ணினேன். என்னிடத்தில் என்ன காரணத்தை அவர்கள் கண்டார்கள் என்று ஆண்டவர் அவருடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். இதுதான் ஆண்டவருடைய அன்பினுடைய இன்னொரு பகுதி. அவர் காரணத்தை கேட்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் நாம் ஆண்டவரை விட்டு தூரத்தில் போகும்போது நம்மை பார்த்தும் நேருக்கு நேராக ஆண்டவர் இப்படி தான் காரணத்தை கேட்கிறார். என்னை விட்டு தூரம் செல்வதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை நீங்கள் பார்த்தீர்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்கிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக, ஆண்டவர் தீமையை சுட்டி காட்டக்கூடிய தேவனாக இருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அப்போ ஜனங்களிடத்தில் அவர்கள் செய்த தீமைகளை சரியாக ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். இப்படி பொதுவாக சொல்லவில்லை, நீங்கள் என்னை விட்டு தூரம் போய்விட்டீர்கள், என்னை மறந்து விட்டீர்கள் என்று ஆண்டவர் பொதுவாக சொல்லவில்லை. ஆண்டவர் சரியாக சுட்டி காட்டுகிறார். 2 விதத்தில் நீங்கள் எனக்கு விரோதமாக பாவம் செய்தீர்கள், அல்லது 2 தீமைகளை நீங்கள் செய்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சரியாக அது என்ன தீமை என்பதை சுட்டி காட்டுகிறார். ஒருவேளை தீமையை சுட்டி காட்டும்போது அதை நாம் இந்த நாட்களில் அன்பு என்று என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் பார்க்கும்போது ஆண்டவர் அன்பின் நிமித்தமாக இந்த ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், என்னுடைய உறவில் நிலைத்திருக்க வேண்டும், ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆண்டவர் அவர்கள் செய்த தீமையை சரியாக சுட்டி காட்டுகிறார். 4ஆவதாக, பாவத்தின் விளைவுகளை எடுத்து சொல்லுகிறார். ஆண்டவர் நினச்சிருக்கலாம், ஒருவேளை இந்த ஜனங்களுக்கு பாவத்தினுடைய விளைவு என்ன என்று தெரியாததுனால இவங்க தீமை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒருவேளை பாவத்தினுடைய விளைவுகளை இவர்களுக்கு நான் சுட்டி காட்டும்போது அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்று சொல்லி பாவத்தினுடைய விளைவுகளை சுட்டி காட்டுகிறார். 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். கர்த்தர் அவங்களுக்கு சொல்கிறாரு, நீ செஞ்ச தீமையே உன்னை என்ன பண்ணும், தண்டிக்கும். அந்த தீமையான காரியங்களே உன்னை கண்டிக்கும். அப்போ தீமையான காரியங்களை செய்யும்போது அதன் மூலமாக வரக்கூடிய பின் விளைவுகளை பற்றி கூட ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார். ஒருவேளை என்னுடைய ஜனங்கள் அறியாமையினால் அவர்கள் இந்த பாவங்களை செய்து கொண்டே இருக்கக்கூடாது, அதனால் நான் சத்தியத்தை சரியாக அவர்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லி தீமையினுடைய விளைவுகளை கூட அவர்களுக்கு அன்போடு எடுத்து சொல்லுகிறார். கடைசியாக இந்த காரியங்களை எல்லாம் சொல்லிவிட்டு ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அன்பான அழைப்பை கொடுக்கிறார். அது என்ன அன்பான அழைப்பு தெரியுமா? 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். சீர்கெட்ட பிள்ளைகளை நீங்கள் திரும்புங்க, உங்களுடைய சீர்கேட்டை நான் குணமாக்குவேன். மன்னிப்பேன் என்று மாத்திரம் அவர் சொல்லவில்லை. மன்னிப்பு அதனுடைய முதல் பகுதி தான்.
அதை தாண்டி உங்களை நான் என்ன பண்ணுவேன், முற்றிலுமாக குணமாக்குவேன் என்ற நம்பிக்கையின் வார்த்தையை சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அவருடைய ஜனங்களை அழைக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு உரையாடலை ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக ஜனங்களிடத்தில் செய்ய வேண்டும் என்றால் அது ஒரு எளிமையான ஒரு காரியம் அல்ல. ஏனென்றால் ஜனங்களுடைய இருதயம் ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கிறபடியால் ஆண்டவர் அவருடைய கடினமான அன்பை அவர் வெளிப்படுத்த வேண்டியதாக இருந்தது. அப்போ ஆண்டவருடைய அன்பு அது பலவீனமான ஒரு அன்பு அல்ல, நம்மை மறுரூபமாக்கக்கூடிய ஒரு அன்பாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் இப்படி கூட ஒரு வார்த்தையை நாம் சொல்லலாம், God is kind but not soft. நிறைய நேரத்தில் ஆண்டவர் அன்பு மென்மையானது என்று சொல்லி எதை வேண்டுமென்றாலும் நாம் செய்யலாம், அது ஆண்டவருடைய அன்பு என்று சொல்ல முடியாது. ஆண்டவருடைய அன்பு அது பலவீனமான அன்பு அல்ல. நம்ம எப்படி தூரத்தில் போனாலும் என்ன செய்தாலும் ஆண்டவர் எதை செய்தாவது அவரிடத்தில் வலிமையாக இழுக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய அன்பு பலம் வாய்ந்ததாக இருக்கிறது. இன்றைக்கி நம்மையும் கூட ஆண்டவர் அப்படிதான் நேசிக்கிறார். ஆண்டவர்கிட்ட நாம் தூர போகும்போது அவருடைய கடினமான அன்பை வெளிப்படுத்தி நம்மை அவரிடத்தில் இழுத்து கொள்ளக்கூடிய தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய உறவுகளிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு கடினமான அன்போடு மற்றவர்களோடு நாம் பழக வேண்டும் என்றும் ஆண்டவர் விருப்பப்படுகிறார். நம்முடைய அன்பு ஒரு நாளும் பலவீனமான ஒரு அன்பாக இருக்கக்கூடாது. ஆனால் உண்மையான அன்பு அது பலம் உள்ளது. உறவுகளில் இப்படிப்பட்ட ஆண்டவருடைய அன்பை நாம் வெளிப்படுத்தும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்தருளுவாராக. நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய அன்பு மென்மையானது, அதே நேரத்தில் கடினமானது என்று நாங்கள் தியானிச்சிருக்கிறோம் தகப்பனே. உம்மை விட்டு நாங்கள் தூரம் செல்லும்போது ஆண்டவர் எங்களுடைய பாவத்தை சுட்டி காட்டக்கூடிய தேவனாக இருக்கிறீர். பாவத்தின் விளைவுகளை சுட்டி காட்டக்கூடிய தேவனாக இருக்கிறீர். ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட நாங்கள் உம்மிடத்தில் திரும்பி வர வேண்டும். வரும்பொழுது எப்படி நீர் எங்களை சுகப்படுத்துவீர் என்றும் கூட நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர் அப்பா. ஒரு நாளும் உம்மை விட்டு நாங்கள் ஒதுங்கி ஓடாதபடிக்கு, ஒளிந்து கொள்ளாதபடிக்கு, எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஆண்டவருடைய அன்பு எங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்று நம்பிக்கையோடு நாங்கள் திரும்பி வர ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.